போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான இருக்கும். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 180 டேஸ் 6 மாதத்துக்கான ஒரு பிளான் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ குரூப் 2 குரூப் 2 நீங்கள் படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கான 6 மாதத்துக்கு ஒரு பிளான் நான் கொடுத்துருப்பேன். இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க நம்மளுடைய டெலகிராம்லையும் அதே போல் Athiyaman.com வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கான PDF எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க, நான் எல்லாமே படித்து முடித்தேன் சார், என்னோடய மார்க்கை நான் டெஸ்ட் பண்ணிக்கணும், என்னோடய ரேங்க் என்ன, நிறைய பேர் டெஸ்ட் எழுதும் போது நான் எந்த லெவலில் இருக்கேன், அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன், இந்த டெஸ்ட்டில் 80, அடுத்த டெஸ்ட்டில் 90, அடுத்த டெஸ்ட்டில் 95, இந்த மாதிரி ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் நான் செக் பண்ணணும், என்னுடைய லெவலை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகணும். அதே ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது என்னுடைய தவறு என்ன, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த 180 டேஸ்க்கான பிளான் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், இந்த பிளான் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க, நாங்கள் எங்கே அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் எப்போல்லாம் இந்த டெஸ்ட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம், எப்போவுமே எழுத முடியுமா, இல்லை நான் பர்டிகுலர் டேட்டில் தான் எழுதணுமா, இல்லை பர்டிகுலர் டைமிங்கில் தான் எழுத முடியுமா, என்னோடய மார்க் ரேங்க் இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய ஆன்லைன் டெஸ்ட் நான் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு எழுத முடியுமா, அதே போல் எப்படி நான் ஜாயின் பண்ணணும், என்னைக்கு லாஸ்ட் டேட், இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்த்துடலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். அதே போல் அதற்கான PDF படிக்கிறதுக்கான PDFும் நம்ம கொடுத்துருவோம். அது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் ஆகும். சரிங்களா? TNPSC குரூப் 2 குரூப் 2க்கு டெலகிராம் குரூப் இருக்கும். ஸோ அந்த டெலகிராம் குரூப்லேயும் அப்டேட் ஆகும். அதே போல் நம்மளுடைய வெப்சைட்லேயும் அப்டேட் ஆகும். நீங்கள் எங்கே வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆப்லேயும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஆப்லேயும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை நான் எங்கே இருந்தாலும் எந்த டைமில் வேணாலும் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டைம்லையும் அக்சஸ் பண்ணலாம். ஏன்னா மொபைல் ஆப்பில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, ஒரு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் விரும்பக்கூடிய டைமில் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை மொபைல் ஆப்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் courses.athiyaman.com அப்படின்ற வெப் URLலையும் போய் எழுதிக்கலாம். சரிங்களா? லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த URL போய்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட் 6 மாதம் நடக்கும். பேஸ்ட் ஆன் 180 டேஸ் ஸ்டடி பிளான். இதற்கான வேலிடிட்டி 9 மந்த். நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து உங்களுக்கு 9 மந்த் வேலிடிட்டி இருக்கும். நான் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா Athiyaman டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஆப்பில் ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தனி வீடியோ மொபைல்லேயே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்பில் ஸ்டோர்ன்ற மெனு பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் ஜனவரி 2021 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தம்ப்லைன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்ச். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அதிலே பை நவ் பட்டன் இருக்கும். ஸோ நிறைய கூப்பன் கோட் இருக்கும். மறக்காமல் கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான டைம், சார் காலைல 8 மணிக்கு தான் அட்டன் பண்ண முடியுமா, இல்லை நைட்டு 9 மணிக்கு தான் அட்டன் பண்ண முடியுமா, இல்லை என்ன டைமிங்கில் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. டெஸ்ட்டை நீங்கள் எந்த டைமில் வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ஆம் தேதி அப்டேட் பண்ணி தரேன் அப்படின்னா நீங்கள் 5ஆம் தேதி எந்த டைமில் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை 10ஆம் தேதி எந்த டைமில் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டாபிக் டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விரும்பக்கூடிய டைமில் அட்டன் பண்ணிக்கலாம், எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை மாதம் வேலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மந்த். என்னோட மார்க் எப்படி சார் அப்டேட் ஆகும், உங்களுக்கு நான் ஸ்க்ரீனே ஷோ பண்ணுறேன். சரிங்களா? உங்களுடைய மார்க் அப்டேட் ஆகும், உங்கள் ரேங்க் அப்டேட் ஆகும், அதே போல் எவ்வளோ டைம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் அப்டேட் ஆகும். இது இல்லாமல் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனே நான் காட்டுறேன். இது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் கிராஃப், உங்களுடைய மொபைலில் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். நம்ம ஆப்பில் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிராஃபாகவே இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும். டெஸ்ட் நம்பர் 1லேருந்து சரிங்களா இந்த மாதிரி கிராஃபே இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் என்ன மாதிரி மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த கிராஃப் நீங்கள் என்ன மாதிரி இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரிவைஸ்ட் யுவர் டெஸ்ட் கொஷின். நான் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன் சார், எப்படி அதை பார்க்குறது, மறுபடியும் அதை ரீட் பண்ணணும் இல்லை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும். சரிங்களா? வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் ஆன்சரை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு கண்டிப்பாக உங்களுடைய கொஷின் ஆன்சரை நீங்கள் ஆப்பில் வியூ பண்ணிக்க முடியும். ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதும் போது ப்ராப்பராக படிச்சுட்டு எழுதுங்க. நான் படிக்கவே இல்லை, வெறுமனே வினா விடை மட்டும் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ அப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் ரிமூவ் பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே நான் படிக்கிறேன் சார், ப்ராப்பராக படிச்சுட்டு வரேன், என்னோட பர்ஃபார்மன்ஸை நான் செக் பண்ணிக்கணும், இந்த டெஸ்ட் பேட்ச் எனக்கு யூஸ் ஆகும், என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெஸ்ட்டுக்கான பிளான் PDF இதுதான். வெப்சைட்லையும் கொடுத்துருப்போம், ஆப்லேயும் கொடுத்துருப்போம். சரிங்களா? பிளான் PDF அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கெல்லாம் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். பிளான் செக் பண்ணி பாருங்கள். என்னைக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஜனவரி 18ஆம் தேதி.
ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 18க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா படிக்கிறது அன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே போல் இடையிலேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 21 டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு பிளான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இது இல்லாமல் இன்னொரு பிளானும் நம்ம கொடுத்துருவோம். அதாவது என்னென்ன பாடங்கள் படிக்கணும், வேர் டு ஸ்டடியும் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் இருக்க போது, என்னென்ன டாபிக் டெஸ்ட், எவ்வளோ கொஷின் இருக்க போது, என்ன டேட்டில் நடக்க போகுது, டெஸ்ட் நம்பர் என்ன, இது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருப்போம். சரிங்களா? சிலபஸை பேஸ் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருப்போம். ஆல்ரெடி இந்த பிளானை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பிளானை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து என்னென்ன பாடங்கள் படிக்கணும், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவோம். டெஸ்ட் நம்பர் 1க்கு என்ன பாடம் படிக்கணும், எவ்வளோ கொஷின் இருக்கும், டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னைக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த டேட்டில் டெஸ்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? 9 மந்த்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் எழுத முடியும். பாலிட்டி, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பிளானை செக் பண்ணிட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 இருக்கக்கூடிய ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண போகிறோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் டெலிகிராமில் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்சில் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய கோர்ஸ்க்குள்ளே கண்டென்ட் ஓவர்வியூ அப்படின்னு இருக்கும். கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன், சிலபஸ், அதே போல் டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா? அன்லாக்கில் தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கலாம். ப்ரீவியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கொஷின் நம்பர், டெஸ்ட் இது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடித்தோடனே உங்களுடைய மார்க், ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகும். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 102. எவ்வளோ கொஷினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 வினாக்களுக்கு 102 மார்க் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு உங்களுடைய வினா விடைகளை நீங்கள் படிச்சிக்க முடியும். ஸோ எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைமிங் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுடைய அக்யூரசி, அதே போல் உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுடைய மார்க் என்ன, இது எல்லாமே அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஆவரேஜாக எல்லாரும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, டாப்பர்ஸ் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, உங்களுடைய மார்க் என்ன, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டைம் டேக் என்ன, அக்யூரசி என்ன, கரெக்ட் என்ன, இன்கரெக்ட் என்ன, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்து டெஸ்ட்டுக்கான அப்டேட், ஒவ்வொரு டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ப்ராப்பராக உங்களுக்கு ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே போல் ஒரே ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்பராக டெஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைன் டெஸ்ட்லாம் எங்கே எழுதணும் அதெல்லாம் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிடுவீங்க. சரிங்களா? எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டேன் சார், நீங்கள் கொடுத்த எல்லா டெஸ்ட்டும் ஏறக்குறைய நம்ம வந்து 58 டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் குறைஞ்சபட்சம் 60+ டெஸ்ட் இருக்க போகுது. சரிங்களா? மினிமம் உங்களுக்கு 60 டெஸ்ட் இருக்க போகுது. இந்த 60 டெஸ்ட்டும் நீங்கள் ப்ராப்பராக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிடுவீங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் டெஸ்ட் பேட்சில் நிறைய வந்து டெஸ்ட் 150 டெஸ்ட் பார்க்க கொடுத்துருந்தோம். அது ப்ராப்பராக எழுதுறவங்க குரூப் 1 நல்லாவே அட்டன் பண்ணியிருக்காங்க, நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படிச்சினா தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். வெறுமனே பேட்சில் ஜாயின் பண்ணுறது முக்கியம் இல்லை. நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ரொம்ப முக்கியம், பிளானை பாருங்கள். சரிங்களா? அந்த பிளானை பார்த்து அந்த பிளான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்மளால் படிக்க முடியுமா. ஏன்னா நான் எப்போ வேணாலும் எழுதலான்னு சொல்லிட்டேன். ஸோ எப்போ படித்து முடித்தாலும் நீங்கள் எழுதிக்க முடியும். வேலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், 3 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வேலிட்டியும் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கோம். இதற்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1249 ரூபா அப்படின்னு ஆப்பில் காட்டும். சரிங்களா? இது இல்லாமல் ஆஃபர்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்கும். 20%, 30%, 40%, 50% இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அப் டு 500 ருபீஸ் வரையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கூப்பன் கோட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கூப்பன் கோட் இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபராக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 8681859181 7299487694 இல்லைனா இந்த இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் askathiyaman@gmail.com. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆட்சேவம். நன்றி, வணக்கம்.